நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரையானது யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எனவே இந்த குதிரை வாசல் அடையாளப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்கள் யுத்த குதிரைகளாக இந்த யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த யுத்த நாளை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அந்த அர்மகதோன் யுத்தத்திலே சாத்தானை கடைசியாக அடித்து வீழ்த்தும்படியாக முன்னாக வெள்ளை குதிரையிலே இயேசு கிறிஸ்து செல்லுகின்றார். அவரை தொடர்ந்து இந்த பரிசுத்தவான்கள் அவர்களும் வெள்ளை குதிரைகளிலே செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பரிசுத்தவான்கள் மேகத்திலே வந்து காணப்படுகின்ற இரகசிய வருகையிலே இயேசு கிறிஸ்துவால் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுமையாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் அவர்கள்தான் மீண்டுமாக யூதா 1ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறபடி ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் முன்னறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த குதிரை வாசல் அடையாளப்படுத்துகின்ற ஆவிக்குரிய போராட்டத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பயிற்சி பெற்று அந்த போராட்டத்திலே அவர்கள் ஜெயம் பெற வேண்டும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று அந்த நீதிமொழிகள் 21:31 படி நாமும் கூட ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் 3ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளுக்கு எழுதப்படுகிற அந்த ஒவ்வொரு நிருபத்திலும் யோவான் அப்போஸ்தலன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே குதிரை வாசல் அடையாளப்படுத்துகின்ற இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே ஆவிக்குரிய விதத்திலே நாம் பயிற்றுவிக்கப்பட்டு ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும்.